ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரமதான் முபாரக். நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோஸ்னால் அது வந்து ரமதான் vlogs தான். நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இஃப்தார் vlog தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஈவன் நான் முஸ்லிம்ஸ் கூட என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அக்கா ஏன் இஃப்தார் vlog வந்து போடலை, எங்களுக்கு உங்கள் சேனல் அந்த vlogs தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ ஃபைனலி உங்களுக்காக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன். ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரமதானுக்காக கிச்சனுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது நடுவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. காலையில் என்னென்ன ஊற போடணுமோ அது எல்லாமே வந்து ஊற போட்டாச்சு. பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா விதை, அதுக்கப்புறம் கஞ்சிக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ஊற வச்சாச்சு. ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த சாப்பர் தான். என்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்குது, ஆனால் வந்து சாப்பர் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. அதனால் இது வந்து நல்ல ஆஃபர்லேயும் வந்து கிடச்சிது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது ஃபுல்லாக வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஒரு ஸ்டீல் ஜாரும், அதுக்கப்புறம் ஒன்று வந்து கிளாஸ் ஜாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ஜார் வந்து நம்ம மீட் கிரைண்டிங், அதுக்கப்புறம் வெஜிடபிள் கிரைண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் ஜார் வந்து ஏதாச்சும் கேக்லாம் அந்த க்ரீம் மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன சைஸ் தான், காம்பேக்டாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பிளேட்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இல்லை 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 2-3 ப்ரெஸ் தான் பண்ணேன். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃபுல்லாக வந்து சாப் ஆயிடுச்சு. நல்லா பொடிசாக வந்து சாப் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் கூட அது வந்து தண்ணி வந்து வெளில வந்துடும். நான் வந்து இன்றைக்கி ஈரானி சமோசா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லாவே நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் கேரட்டும் ஈரானி சமோசாவுக்கு தேவைப்படும்னு சொல்லி அதுவும் வந்து பீல் பண்ணி கட் பண்ணி இதில் வந்து போட்டு சாப் பண்ணோன்னா அதுவும் நல்லா உங்களுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வந்துருச்சு. இப்போ ஈரானி சமோசா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண கேரட், கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்க்குறது தான் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட தேசம் கரம் மசாலா. ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு நான் அவல் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் சேர்க்குறதால ஈரானி சமோசா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போவே சமோசா ஷீட்ஸில் ஃபில் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நம்ம இஃப்தார் டைமில் அதெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது, டக்கு நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் இப்போவே வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். ஈரானி சமோசா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் மினி சமோசா ஷீட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். மேபி இது ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். நான் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பெருசு விட இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஐக்கியாவில் இந்த மாதிரி ஸ்பைஸ் பாட்டில் ஜார்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு 4 பீஸ் கிட்ட வந்து வரும். இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வைக்கும் போது நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வைக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே வாங்கினேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். அடுத்தது இஃப்தாருக்கான டெசர்ட் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போவே பண்ணி வச்சா தானே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகியிருக்கும். ரமதானுன்றதால இந்த மாதிரி மூன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஷேப்பில் வந்து டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி எக் கேரமல் புட்டிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கேரமலைஸ் ஆகி வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிரும். இப்போ இந்த மோல்டில் வந்து ஊற்றிடலாம். இப்படி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட புட்டிங் வந்து சரியாக வராது. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு 5 முட்டை எடுத்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இது வந்து லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணால் போதும், ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் கையால் கூட விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் வந்து ஊற்றிடுங்க. இந்த ஸ்டீமர் ஸ்டாண்டும் வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பேனை வந்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மோல்டை இதில் வச்சிடலாம். நான் கூட இந்த மோல்டை எப்படி தூக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாக குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியாகவே வந்து தூக்க முடிஞ்சுது. இது ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் இந்த புட்டிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ரொம்ப நேரத்துக்கும் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் ஃபோக் நைஃப் செட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது கிச்சன் வந்து புதுசாக நான் எல்லாமே வந்து மாற்ற போகிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு நான் திரும்ப வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே வந்து பழசாகிருச்சு. ஸோ திரும்ப வந்து எல்லாமே வந்து இப்போ கவுண்டர் டாப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது நான் ஷர்பத்தும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ செஞ்சு வச்சா தானே ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகும், நல்லா கூலிங்காக இருக்கும். அதனால் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து சுகர், இது எல்லாமே ஃபைன் பவுடரை அரைச்சி நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். இன்னொரு கப்பில் இப்போ நம்மளோட தேசமோட நியூலி லான்ச்டு ப்ராடக்ட் ரமதானுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி லம்ஸே எல்லாமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பேனில் மில்க் பாயில் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் மில்க் வந்து நான் வந்து பாயில் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ நம்ம அரைச்ச அந்த நட்ஸ் பவுடரை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சமாக நான் வந்து சாஃப்ரான் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டென்ஸ் மில்க்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. அடுத்தது சாலட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த குட்டி குட்டி க்யூட்டான அந்த மாதிரி கப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது ரமதான் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஜஸ்ட் 5 கிராம் 6 கிராம் 10 கிராம்குள்ளே தான். ஸோ ஒன்று வந்து உடஞ்சிருந்துச்சு நாங்கள் வாங்கும்போதே, அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேர்க்கடலில் கொஞ்சமாக கேரட், ஆனியன், மல்லித்தழை, உப்பு அதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மாங்காய் இருந்தால் அதுவும் கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். அந்த டைமில் இல்லை, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று செய்ய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே. இப்போது நம்மளோட இந்த ஷர்பத்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் ஊற வச்ச சப்ஜா விதை, அதுக்கப்புறம் பாதாம் பிசின், அதுக்கப்புறம் கட் பண்ண பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ஷர்பத் வந்து மஸ்ட்டு ட்ரை. ரொம்ப நல்லா இருந்துச்சு சில்லுன்னு குடிக்கும்போது. கண்டிப்பாக எங்களோட கஸ்டர்ட் பவுடர் வந்து வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்களோட வெப்சைட் desamfoods.comலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் வந்து கிளாஸ் ஜாரில் போட்டு இதையும் நான் ஃப்ரிட்ஜை வந்து ரெடியாக வச்சுட்டேன். இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஏன்னா பசங்களுக்கு வந்து வேறு ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். மீதி இருக்கிறது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நான் ஷவர்மா ரோல் செய்ய போகிறேன். நான் ஆரிஸ்க்கு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நட்மெக் பவுடர், பப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பைஸ் ஜாரில் வந்து இது வந்து போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாதுன்னா எங்ககிட்ட இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து ஷவர்மா மிக்ஸ் வாங்கி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ புதுசாக ரமதானுக்காகவே லான்ச் பண்ண ப்ராடக்ட் இது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷவர்மா மசாலா பவுடர் நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஷவர்மா மசாலா வந்து மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் வாங்கி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் டக்குன்னு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்காக சாண்ட்விச்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆனால் போதும். இது மேரினேட் ஆகிற டைமில் நான் நோம்பு கஞ்சியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சிக்கும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் வந்து இப்போ நம்ம தேசமில் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா நோம்பு கஞ்சி வந்து எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக செய்ய வராது. அதனால இதோட அந்த குவான்டிட்டி, ப்ரொப்போர்ஷன், அந்த தால் மிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி, நீங்கள் எதுவுமே வாஷ் பண்ணலாம் தேவையில்ல. அப்படியே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே செய்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் வந்து வதக்கிட்டு எங்களோட மிக்ஸ் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் மட்டும் சேர்த்தாலே போதும். அதனால் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அதை வந்து செஞ்சுக்கலாம். முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ்க்காக தான் இந்த ப்ராடக்ட்டும் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் வந்து ஆசை இருக்கும் நோம்பு கஞ்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டே நாங்கள் கொண்டு வந்தோம். நோம்பு கஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறமா நான் ஷவர்மாவும் நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். கம்மியான எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் அந்த க்ரில் பண்ண மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து வரும். அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் போயிட்டு மாங்காய்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அவரே வந்து கட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வேலை தான் இவங்க நல்லா பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷவர்மா சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைனீஸ், அதுக்கப்புறம் சில்லி மைனீஸ், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேபேஜோ, கேரட்டோ, ஆனியன் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் என் பசங்க அந்த மாதிரி போட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே இருக்காது ஷவர்மாவில். ஜஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஆலிவ்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போ ஃப்ரை பண்ண ஷவர்மா பீசஸும் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் தான் பண்ணேன். நல்லா பொடிசாக வந்துருச்சு பாருங்கள். எப்படி கடையில் அந்த கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவும் நம்ம வந்து சாப் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இதோட இந்த மைனீஸோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக லெட்யூஸும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி குபூஸ்க்குள்ளேயும் வச்சு நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சாஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குபூஸ்க்கு மேலே கூட இந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணலாம். இங்கே ஷவர்மாக்குன்னு குபூஸ் கேட்டாலும் இந்த மாதிரி தருவாங்க, நடுவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. கொஞ்சமாக மைனீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கிரில் மிஷினில் வச்சு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நீங்கள் வந்து இதை சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேபிளில் வைக்கிறதுக்காக சூப்பராக வந்து பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இதுவும் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வேலை செம்ம பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சுஹேராவுக்கு கொஞ்சம் வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து லோட்டஸ் மில்க் ஷேக் வந்து ஆரிஸ்க்கும் அவளுக்காக வந்து போட சொல்லியிருந்தேன். ஸோ நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணலை, அவளே வந்து போட்டுக்கிட்டா. ஒரு ட்ராப் அதிகமாக இருந்தால் அது உன்னோடதா? ஐஸ் கியூப்ஸ் போடவே. ஸோ கஞ்சியும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக பவுலில் வந்து போட்டு வச்சாச்சு. அப்புறம் சமோசாவும் வந்து சூடாக வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஏன்னா சமோசா இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆரிஸ்க்காக கொஞ்சம் ரோலு, நக்கட்ஸ் அதெல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் தான். உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஏன் லாங் வீடியோஸ் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க கமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போதும் கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுவே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டையும் பார்க்கணும், பசங்களை பார்க்கணும், டெய்லி வீட்டுக்காக சமைக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ்க்காகவும் யூடியூப் ஷார்ட்ஸ்க்காகவும் தினமும் நான் வந்து ரெசிபி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஷார்ட் வீடியோஸ்னால் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நான் தேசமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ரெசிபீஸும் போடுறேன். அந்த மாதிரி எனக்கு டெய்லி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டுறேன். இதான் லாங் வீடியோஸ்னால் எனக்கு அது ரொம்ப டைம் எடுத்துருது. அது ஷூட் பண்ணுறதுக்கும் சரி, அதை எடிட் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ இப்போதைக்கு எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் அங்கேயுமே நான் வந்து விசிட் பண்ணுறேன். அதுலேயுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஏன்னா இப்போ யூஏல வந்து இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் எல்லாமே எடுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணால் தான் அந்த மணியை வந்து நாங்கள் எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷார்ட் வீடியோஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி போடும்போது நிறைய பீப்புளுக்கு வந்து அது வந்து ரீச் ஆகுது. இதை லாங் வீடியோஸ் போடும்போது அதை கொஞ்சம் பேர் தான் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் அந்த ஷார்ட் வீடியோவே எடுப்பேன். அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆனால் தானே நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். யூடியூப்பில் லாங் வீடியோஸ் போட்டு யாரும் பார்க்கலன்னா அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூடு வந்து அப்செட் ஆயிடுது. இப்போ நம்ம மசாலாலாம் சேல் பண்ணுறதால டெய்லி ஒரு ரெசிபி அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நம்மளுக்கு மசாலாவும் சேல் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத், எல்லாமே நல்லா ரீச் இருக்குது. இப்போ மசாலாவும் பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் ஆடப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜஸ்ட் ஒரு மசாலா அரைக்கிறோம், விற்கிறோம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மசாலா நான் இப்போ லான்ச் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து நான் நிறைய வாட்டி நான் ட்ரையல் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ட்ரையல் பார்த்து அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து லான்ச் பண்ணுவேன். இல்லைனா அப்படியே அந்த மசாலா வந்து கேன்சல் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நம்ம தேசம் மசாலாஸில் எந்த ஒரு மசாலாவும் ஃப்ளாப் பண்ணதே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். என்னோடய மசாலான்னு நான் சொல்லலை. வீட்டில் உங்கள் அம்மா பாட்டிலாம் எப்படி அரைக்கிறாங்களோ அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் அதுவும் ஊரில் கூட இல்லை, இங்கே இருந்துட்டு நம்ம தேசம் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் சுஹேராக்காக தான் இங்கே இருக்கேன், அவங்க ஸ்டடீஸ்க்காக தான் நான் இருக்கேன். இல்லைனா பார்த்திங்கன்னா நான் எப்பயும் அங்கே போயிருப்பேன். இப்போவே பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க, நீங்கள் வரணும், நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மசாலா நிறைய இப்போ ஆட் ஆன் ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் என்னோடய ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதாங்க. ஸோ சுஹேரா ஸ்கூல் முடித்தா கூட நான் போயிடுவேன் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பிரச்சனையே பார்த்திங்கன்னா ஆரிஸ் தான். அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஊரில் வந்து அவனுக்கு செட் ஆகாது. இங்கேயே அவன் வந்து செட் ஆகிட்டான். இங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுவும் வந்து பார்க்கணும். அதனால இப்போ அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு 3 months 4 monthsக்கு ஒரு தடவை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த vlog. எல்லா டிஷ்ஷஸும் செஞ்சு டேபிள் அழகாக அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் நாங்கள் திறந்துட்டோம். இந்த இஃப்தார் vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்ல இஃப்தார் ரெசிபிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் மசாலாஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.